வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையல்ல இன்னைக்கு ஸ்குவிட் ரோல் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஸ்குவிட் ரோல் வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ள வந்து வச்சு அதை பொரிச்சு எடுக்க போறோம். ஸோ இதில் ஸ்குவிட்டில் வந்து 2 பார்ட் இருக்கும் இல்லையா, இது டியூப் கனவா. ஸோ ஒரு டியூபும் அதோட வந்து தலை, அந்த பார்ட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்கிற அந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பெருசாக இருக்கிற டியூப்ஸை தனியாகவும், சின்ன சின்னதாக அதோட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியாக எடுத்து அதை இன்னமுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எவ்வளோ சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இந்த டென்டக்கிள்ஸ் தலையெல்லாம் வந்து சாப்பிட பிடிக்காது, பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து காஞ்சோன்னே அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வந்துட்டு நான் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கரிஞ்சிராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா இதில் வதங்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதில் வந்துட்டு ஆனியனை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக நான் லைட்டாக உப்புமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கரம் மசாலாவோட ஆனியன் சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வதக்கணும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எந்த டிஷ்க்கு நம்ம ஆட் பண்ணாலுமே அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கண்டிப்பாக வதக்கணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். இல்லைன்னா வந்து அந்த டிஷ் வந்து அந்த டேஸ்ட்டு வராது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஒரு ஃபுல் சைஸ் தக்காளி வந்து ஒரு முழு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே தக்காளி வதங்கணும் அப்படின்னா நம்ம வந்து மஞ்சத்தூளும் உப்பும் அதில் ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அது வந்து கம்மியான அளவு தான். அதனால இப்போ தக்காளிக்காக இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஜெல்லாகி நம்மளுக்கு வரணும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டஃப் பண்ணுறதுனால வந்துட்டு நல்லா இருக்காது. அதனால நம்ம இது நல்லா வதங்கி நல்லா வந்து மிங்கிளாகி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்குவிட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து எனக்கு பார்க்க இது கொஞ்சம் பெருசாகவே இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த கத்தியை வச்சு இவ்வளோ தான் கட் பண்ண முடிஞ்சுது. அதனால வந்துட்டு இந்த சைஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கஷ்டமாக இல்லை, ஆனால் நம்ம இன்னும் சின்னதாக கட் பண்ணோன்னா ஸ்டஃப் வைக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ